ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெயினிங் டாப் சாங். பார்க்க அப்படின்னா தனுஷ்னோட ராயன் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கில் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு போத் லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களாமா. ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ரிலீஸ் பண்ணுவாங்க, தெலுங்கு வந்து ஜெமினி டிவின்னு நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்மாக தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் ரெடியாக இருங்க. நாளைக்கு 6 மணிக்கு சிறப்பான தரமான சம்பவம் இருக்குது. யூடியூப்பில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் தனுஷ் தாண்டா அப்படின்ற மாதிரி வந்து நாளைக்கு பண்ணக்கூடிய சம்பவம் தான் தனுஷ்னாவோட D50க்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ரசிகர்கள் இடத்துல எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தோட ட்ரெய்லர் வச்சு தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸே உருவாகும். ஸோ நாளைக்கு அந்த ட்ரெய்லரோட ரீச்சை வச்சு தான் புக் மை ஷோவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கணும், சரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நாளைக்கு தனுஷ் ஃபேன்ஸ் வந்து பண்ணக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய சம்பவமாக இருக்கணும். ஸோ தமிழ் அண்ட் தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆகலை. ஸோ ஹிந்தி எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நாள் டிலே ஆகி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து 17 இல்லை 18 வந்து ரிலீஸ் ஆகலாம். கன்ஃபார்மாக ஹிந்தி வந்து வந்துடும். ஸோ இது பேன் இண்டியா லாங்குவேஜில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ நீங்கள் எதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கீங்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.